بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகில் வழங்கியருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்வோம். அருமையானவர்களே, மிகச்சரியாக ஒரு மாதத்தில் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹுவின் அருள் மழையென பொழியக்கூடிய புனித ரமதான் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு அஸ்ஸ வஜல் அந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து நல்ல முறையில் அமல்களை செய்து பரிபூரணமாக அதனுடைய பலன்களையும் பயன்களையும் அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ஆரம்பமாக துஆ செய்து கொள்வோம். ரமதான் என்ற உடனேயே, நோன்பு என்ற உடனேயே அதோடு தொடர்புடைய புனிதம் கலந்த பல செய்திகள் நம்முடைய செவிக்கு இன்ஷா அல்லாஹ் இன்பமாய் விருந்தாய் ரமதான் முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட போகிறது. ஆனால் அதில் முதன்மையாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ரமதான் என்றாலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த ரமதான் என்கிற மாதத்தில் முதன்மையாக நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கும். அதனால் ரமதான் வருவதற்கு முன் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான அம்சம் இந்த ஷைத்தானை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். அதே போல ரமதான் என்றாலே என்னதான் பகல் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் நாம் அல்லாஹுக்காக நோன்பு இருந்தாலும் இரவு நேரத்திலே நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை தான் அந்த நோன்பினுடைய மாண்பை உள்ளபடியே நமக்கு உணர்த்த போகிறது. அப்ப அதனால் இன்றைக்கு ஷைத்தானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அதே வேளையிலே குறிப்பாக தொழுகையோடு ஷைத்தானுடைய வேலைகள் சேட்டைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் 5வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா,
ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு இடையே பகைமையையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணுவதற்குத்தான். எதன் மூலம்? ஃபில் ஹம்ரி வல் மைசீர், மது சூது என்பன போன்ற பாவகரமான காரியங்களில் உங்களை ஈடுபட வைத்து உங்களுக்கிடையில் விரோதத்தையும் குரோதத்தையும் பகைமையையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணுவதுதான் அவனுடைய வேலை. இங்கே அல்லாஹ் பாவகரமான காரியங்களின் முதன்மை பட்டியலிலே இருக்கக்கூடிய மது குறித்தும் சூது குறித்தும் சொல்லிவிட்டு அதன் மூலம் ஷைத்தான் என்ன நாடப் போகிறான், எந்த இலக்கை அவன் அடைய போகிறான்? வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாஹ், அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் மேலும் தொழுகையை விட்டும் உங்களை அவன் தடுக்க போகிறான். ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு, சீர்கெடுப்பதற்கு, நேரான பாதையில் இருந்து அவர்களை அகற்றி எடுப்பதற்கு ஆயுதங்களாக ஆபரணங்களாக அவன் பயன்படுத்துகின்ற எல்லா சாதனங்களையும் பாவித்து அவன் உருவாக்க நினைப்பது என்னது? அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தடுப்பது. அல்லாஹ்வுடைய நினைப்பு என்றால் என்ன? அதன் முதன்மையான அம்சமாக இருப்பது தொழுகை. குர்ஆனுடைய வசனமே அப்படித்தான் சொல்லுகிறது. அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறும் பொருட்டே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்ப அல்லாஹ்வை நினைப்பதின் ஆரம்ப அம்சமே தொழுகையை நிலைநாட்டுவதுதான். அப்ப அப்படியாப்பட்ட தொழுகையை விட்டு தடுப்பதுதான் ஷைத்தானுடைய முழு நேர சபதம் அல்லது முழு நேர லட்சியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளும் ஐங்கால தொழுகையை சாதாரணமாக தொழுது விட்டு செல்லுகிற நாம் ரமதானுடைய காலத்திலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், தொடர்ச்சியாக தொழாதவர்கள் கூட நன்றாக தொழ ஆரம்பிப்பார்கள். இன்னும் அவர்களுக்கு தொழுகையின்பால் ஒரு ஈர்ப்பும் ஆர்வமும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ரமதானுடைய மாதத்திலே ஜமாஅத்தாக இரவு நேரத்தில் தராவீஹ் தொழுகையை தொழுது, இரவு தொழுகையை தொழுது இன்னும் அந்த தொழுகையோடு ஒரு ஈர்ப்பினை, ஒரு ஈடுபாட்டினை, அந்த தொழுகைக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பையும் பிணைப்பையும் பலப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறோம். ஆனால் 30 தினங்கள் அல்லது 29 தினங்கள் தொடர்ச்சியாக இந்த ரமதானில் இத்தகைய ஆன்மீக ஈடுபாட்டிலே இருப்பவர்கள் கூட ரமதான் முடிந்த பிறகு திரும்ப பழைய நிலைக்கே திரும்பி விடுவதற்குண்டான காரணம் என்ன? இந்த ஷைத்தான் இடத்தில் அவர்கள் தோத்து விடுவத காரணத்தினால்தான். ஏன்? ஷைத்தான் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டான், அவனுடைய நோக்கமே என்னது? அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு நம்மை தடுப்பது. அல்லாஹ்வே இதை வசனமாக சொல்லுகிறான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாஹ், அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலுப்படுத்தும் விதத்திலே ஒரு நபிமொழியிலே இப்படி சொல்லுகிறார்கள். எப்படி? இதா உஸ்ஸின பிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் அதுபர ஷைத்தானு லஹு துராத், தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் அந்த அதான் என்கிற அந்த தொழுகைக்கான பாங்குலி அந்த ஷைத்தான் தன்னுடைய காதில் எங்கே விழுந்து விடுமோ என்கிற வெறுப்பில் காற்றை பிரித்து கொண்டு ஓடுகிறான். ஹத்தா லா யஸ்மஅ தஅதீன், அவன் என்ன செய்யறதில்ல? அதான்களை கேட்பதில்லை. அதனால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதானுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அதமை பற்றி சொல்லும் போது, பாங்கு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்க வேண்டும். பாங்கு சொல்லும் போது முஅத்தின் சொல்லுவதை அப்படி என்ன செய்யணும்? நம்ம அதை பின்பற்றி பதில் சொல்லணும். ஏன்? ஷைத்தான் அந்த அதானை செவிமடுப்பதில்லை. ஃபஇதா சக்கத்தல் முஅத்தின், முஅத்தின் அதான் சொல்லி முடித்ததற்கு பிறகு அக்பல், மீண்டும் வருகிறான். எப்படி? யாரெல்லாம் தொழுகைக்காக தயாராவார்களோ, யாரெல்லாம் தொழுகைக்காக வரலாம் என்கிற எண்ணத்திலே இருப்பார்களோ அவர்களை எல்லாம் வரவிடாமல் தடுப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வான். எவ்வளவு நேரம் செய்வான்? ஃபஇதா சுவிப, இகாமத்து சொல்லப்படும் வரை. அப்ப இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்கிறான்? அதுபர, திரும்ப ஓடி விடுகிறான். அப்போ ஷைத்தானை சகோதரர்களே பலவீனப்படுத்துகின்ற கிருமி நாசினியே இந்த தொழுகை மற்றும் தொழுகையோடு தொடர்புடைய அதான், இந்த இகாமத் என்பன போன்ற விஷயங்கள் என்பதில் என்ன செய்யணுமோ ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப ஷைத்தானை நாம் எதிர்க்கிறோம் அல்லது ஷைத்தானை எதிரியாக எடுத்திருக்கிறோம் அல்லது ஷைத்தானை நான் ஒரு அல்லாஹ் சொல்வதை போல அவன் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்கள் பகிரங்கமான எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறானே, அதை நான் உண்மையிலேயே செயல்படுத்துகிறேனா இல்லையா என்பதை எதை வைத்து? இந்த தொழுகையை வைத்துத்தான். அப்ப ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமானது என்னது? மக்களை தொலைவிடாமல் ஆக்குவது. ஷைத்தானுக்கு ரொம்ப வெறுப்பானது எது? மக்கள் தொழுகையோடு தொடர்போடு இருப்பது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஷைத்தான் எந்த அளவிற்கு மனிதர்களுக்கும் அவர்களுடைய தொழுகைக்கும் இடையில் சஞ்சலத்தை உண்டு பண்ணுவான், சங்கடங்களை ஏற்படுத்துவான், குழப்பங்களை ஏற்படுத்துவான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கூட ஷைத்தான் இந்த சேட்டையை காட்டியிருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களிடத்திலே ஒரு செய்தியை பகிரும்போது இப்படி சொல்கிறார்கள். இஃப்ரீத் என்கிற பேரிலே ஒரு கெட்ட ஜின், அதாவது ஒரு ஷைத்தான் என்ன செய்தான், தொழுகையில் இருந்து என்னை திசை திருப்புவதற்காக வந்தான். நேற்று இரவு என்னுடைய தொழுகையில் இருந்து என்னை குழப்புவதற்காக, திசை திருப்புவதற்காக இஃப்ரீத் என்கிற பேரிலே ஒருவன் வந்தான், ஷைத்தான். எதற்காக? லியக்தா அலைய ஸலா, என்னை விட்டு தொழுகையை துண்டிப்பதற்காக. ஆனால் வ இன்னல்லாஹ அம்கனனி மின்ஹு ஃபதஅதுஹு, ஆனால் ஷைத்தான் அவனை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்தான். ஆதலால் அவனை நான் கையகப்படுத்தி என்ன செஞ்சேன், அவனை நான் பிடித்து விட்டேன். وقد هممت ان اربطه الى جنب ساريه من سوار المسجد, இதே பள்ளிவாசலின் முற்றங்களில் ஒரு முற்றத்திலே, இதே பள்ளிவாசலின் ஓரப்பகுதிகளில் ஒன்றிலே அந்த ஷைத்தானை கட்டி போட வேண்டும் என்று நான் நினைத்தேன், நீங்கள் எல்லாரும் காலையில் வந்து பார்க்கும் விதத்திலே. ஆனால் எனக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது. யாரு? என்னுடைய சகோதரர்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் அனைவர்களும் மொத்த சகோதரர்களைப் போல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்திருந்தார், ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதி மின் பஅதி, இறைவா எனக்கு பாவத்திற்குரிய மன்னிப்பை தா, மேலும் எனக்கு பிறகு யாருக்குமே நீ கொடுக்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தா என்று கேட்டிருந்தார். இப்ப ஜின்களை வசப்படுத்துவது, அவர்களை கட்டி போடுவது, இதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த தனிப்பெரும் ஆற்றல். அப்ப அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே அந்த ஷைத்தானை நான் விட்டு விட்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? இந்த செய்தி நமக்கு சொல்ல வரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன, எச்சரிக்கை என்ன? யார் நமக்கு முன்மாதிரியோ, யார் தொழுகைக்கு உயிர் தொழுகையே மாஷா அல்லாஹ் உயிர்ப்பிப்போடு தொழுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொழுகைக்கும் இடையே இருக்கிற தொடர்பை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே சொல்லலாம். தொழுகையில் தான் தனது கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது என்றார்கள். தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்திற்குரிய ஒன்றாக அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அப்படி மிகவும் ஈர்ப்போடு ரசித்து ருசித்து தொழக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையே கெடுப்பதற்கு அவனால் முடியும் என்றால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம், நம்மை போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு ஈஸி அவனுக்கு, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவக்கரை படாதவர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அப்படிதானே? புரட்டுகின்ற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொழுகையை கெடுப்பதற்கு அவன் துணிந்திருக்கிறான் என்றால் உங்களுடைய தொழுகையை, என்னுடைய தொழுகையை அவன் சாதாரணமாக விட்டு விடுவானா? நம்ம எல்லாம் ஒரு நிரந்தரமான தொழுகையாளிகளாக அவன் ஆக்கி விடுவானா? அதனாலதான் ரமதானில் சுமார் ஒரு மாத காலம் முயற்சிப்பவர்கள் கூட, ஒரு மாத காலம் பயிற்சி எடுப்பவர்கள் கூட, ஒரு மாத காலம் தொடர்ந்து அந்த தொழுகையில ஈடுபாட்டோடு இருப்பவர்கள் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லது அல்லாஹ் நாடியவர்களை தவிர ரமதானுக்கு பிறகு திரும்பவும் என்ன செய்கிறார்கள், எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலைக்கே ஓடி வந்து விடுகிறார்கள். அப்ப இஸ்லாமிய சமூகம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களது உள்ளத்தில் இஸ்லாம் என்கிற இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தால், உண்மையாலுமே ஷைத்தானை நீங்கள் ஒரு எதிரியாகத்தான், பகைவனாகத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு கோட்பாடு உங்களிடத்திலே இருந்தால், இந்த ஒரு ரமதான் அல்ல, இனியும் ஒரு 100 ரமதானை நீங்கள் சந்தித்தாலும் அந்த ரமதான் உங்களுக்கு உண்மையாலுமே வலிமையுள்ள பயனுள்ள அடிப்படையில் மாற வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் நீங்க என்ன செய்யணும், தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். சமரசம் இல்லாமல் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய தடைகள் இந்த ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தினாலும் தொழுகையில் இருந்து நம்மை தூரப்படுத்துவதற்கு, தொழுமையில் இருந்து நம்மை அகற்றுவதற்கு, தொழுகையின் மீது நமக்கு இருக்கிற ஈர்ப்பில் இருந்து நம்மை அப்புறப்படுத்துவதற்கு அவன் எந்த எல்லைக்கும் போவான், எப்படியாப்பட்ட விஷயத்தையும் பயன்படுத்துவான். அப்படி அவன் எதை பயன்படுத்தினாலும் நான் என்ன செய்வேன், சமரசம் இல்லாமல் இந்த தொழுகையிலே ஈடுபாடோடு இருப்பேன், இறுதி வரைக்கும் இந்த தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருப்பேன் என்று தனக்குத்தானே முடிவெடுத்து வாழாதவரை சகோதரர்களே நம்ம வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியாது. அதனாலதான் தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது வெறுமனே ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகைக்கு ஓடி வாருங்கள் என்று மாத்திரம் சொல்லப்படவில்லை.
ஹய்யா அலல் ஃபலா என்றும் சேர்த்தே சொல்லப்படுகிறது. அப்படிதானே? ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா. தொழுகையை நோக்கி ஓடி வாருங்கள், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்பட்ட மறுகணம் உங்கள் செவியில் ஒன்றுக்கு 2 முறை வந்து விடுகிறது. ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா. வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். அந்த ஸலா என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வராவிட்டால் ஃபலாஹ் என்பது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. தொழுகை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வராத வரைக்கும் ஃபலாஹ் என்கிற வெற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே வராது. அப்ப ஷைத்தான் ஜெயிக்க நினைப்பது இதிலேதான். இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களில் எத்தனை சதவிகித முஸ்லிம்கள் தொழுகிறார்கள்? அப்படியே தொழுபவர்களில் எத்தனை சதவிகித முஸ்லிம்கள் ஐங்கால நேரத்தை தொடர்ச்சியாக தொழுகிறார்கள்? அப்படியே ஐங்காலத்தை தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்களில் எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுகிறார்கள்? அப்படியே ஜமாத்தோடு தொழுவதிலே ஈடுபாடுள்ளவர்கள் கூட ஃபஜ்ர் தொழுகையில் எத்தனை சதவிகிதம் கண்டிப்போடு கவனத்தோடு இருக்கிறார்கள்? ஷைத்தான் வெற்றி அடைந்து கொண்டே சொல்லுகிறான். பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்தை தொழ விடாமல் ஆக்கி, பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்திற்கும் தொழுகைக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்கி, தொழுகை என்பது ஏதோ 40-50 வயதை தாண்டியவர்களுக்கு உண்டானது, தொழுகை என்பது ஏதோ ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தவர்களுக்கானது, தொழுகை என்பது என்னவோ வீட்டிலே ஓய்வெடுப்பவர்களுக்கானது, அல்லது தொழுகை என்பது மதரசாவிற்கு போவர்களுக்கானது என்று தொழுகையை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் சில குறிப்பிட்டவர்களுக்கான தனி உடைமையாக, தனி சொத்தாக இன்றைக்கு இந்த சமுதாயம் இதை ஆக்கிடுச்சா இல்லையா? இளம் வாலிபர்கள் எத்தனை பேர் சரியான முறையில் தொழுகையில் இன்றைக்கு ஈடுபடுகிறார்கள்? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? தொழில் செய்பவர்கள், வேலையிலே இருப்பவர்கள் ஏதாவது காரணத்தை சொல்ல முடியுமா? தொழுகைக்கு, தொழுகை என்கிற இபாதத்தை செய்யாமல் அவர்களை விடுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் தான் சகோதரர்களே, இந்த ரமதான் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இணக்கமான இறுக்கமான தொடர்பை உண்டு பண்ணுவதற்கு தொழுகையே முக்கியமான கருவியாக வைத்திருக்கிறது. மாஷா அல்லாஹ். அதுவும் நாம் இருக்கிற இந்த சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகளில் தொழுகை தொழவிடாமல் நம்மை தடுப்பதற்கு பெரும்பாலும் காரணங்கள் எதுவும் இல்லை, நாம உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய காரணங்களை தவிர. மற்ற மற்ற இடங்களிலாவது வேலை பளு எல்லா இடத்திலும் வேலை பளுக்கள் பொதுவாக இருந்தாலும், திரும்புகின்ற இடங்கள் எல்லாம் பள்ளிவாசல்கள், திரும்புகின்ற இடங்கள் எல்லாம் பாங்குலிகள். எங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனாலும் அங்க ஒரு பள்ளிவாசல், எங்கே ஒரு பூங்காக்களுக்கு நீங்கள் சென்றாலும் ஒரு பள்ளிவாசல், அல்லது கடைகளுக்கே நீங்கள் போனாலும், பெரிய ஷாப்பிங் சென்டருக்கே போனாலும் ஓரத்திலே ஒரு முசல்லா, ஒரு தொழுகை அறை. தொழுகை அறை இல்லாத ஒரு அலுவலகங்களே இல்லை, தொழுகை அறை இல்லாத அல்லது தொழுகைக்கு உண்டான ஒரு ஏற்பாடு இல்லாத ஒரு லேபர்ஸ் கேம்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் மாஷா அல்லாஹ் பார்க்கிற இடங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் தான் தெரிகிறது. அப்படியே ஹைவேல போயிட்டே இருக்கிறோம், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர். தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுவதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டு சூழலிலே நாம் வாழ்ந்தும் அந்த வாழ்க்கையின் பழக்கத்தை வழக்கமாக நம்மால் மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பலவீனத்திலே நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஷைத்தான் தொழுகை விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயே விளையாடி இருக்கிறான்னா, நபி தோழர்களிடத்தில் விளையாடி இருக்க மாட்டானா? ஒரு நபி தோழர் வருகிறார், உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ். அவர் அல்லாஹ்வுடைய தூதரே, ஷைத்தான் எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் இடையில் வந்து குறுக்கிட்டு, எனக்கும் எனது தொழுகைக்கும் இடையில் வந்து குறுக்கிட்டு நான் ஓதுவதில் குழப்பம் செய்து கொண்டே இருக்கிறான், என்ன செய்வது? தொழுகையில நம்ம ஓதுறோங்க, மற்ற நேரங்களில் சாதாரணமாக குர்ஆனை ஓதினாலும் தொழுகையில் தான் என்ன செய்யறோமோ, ஈர்ப்போடு ஈடுபாட்டோடு இதய சுத்தியோடு உள்ளார்த்தத்தோடு ஆத்மார்த்த ரீதியில் நாம் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு இடம் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில ஷைத்தான் எனக்கு இடையூறு தந்து கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذاك شيطان يقال له خنزب. அவன் ஒரு ஷைத்தான், அவனுக்கு பேர் ஹன்சப். அவன் யாரு? தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துறான் இல்லையா? தொழுகையில் இன்றைக்கு குழப்பங்கள் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு தொழுகையில் குழப்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இமாம் என்கிற ஒருவர் மட்டும் நமக்காக நியமிக்கப்படாவிட்டால் எத்தனை ரக்காத்தை முடிப்போம், எத்தனை ரக்காத்திலே துவங்குவோம் என்கிற ஒரு குழப்பத்தோடு தான் பெரும்பான்மையானுடைய தொழுகை போய் கொண்டிருக்கும். வெளியே இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய அளவுல சிந்தனைகள் வராது. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு அது பாட்டுக்கு சிந்தனைகள் எங்கெங்கேயோ போகும். வேலை பார்க்கிற இடத்தை நோக்கி போவோம், வீட்டை நோக்கி போவோம், கடத்தெரு நோக்கி போவோம், ஊரை நோக்கி போவோம்,
உலக நாடுகளை நோக்கி போகும், உலக அரசியலை பத்தி போகும், Facebookல வாட்ஸ்அப்ல என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த விஷயங்களை நோக்கி போகும். நேத்து நடந்த சண்டை, முந்தா நேத்து நடந்த சண்டை வந்தா மட்டும் பரவாயில்ல, 3 மாசத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை இப்படி எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு ஒரு சத்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த சலாம் வாங்கி தொழுகை முடிச்ச உடனே அவ்வளவு நேரம் உங்க தொழுகையில என்னெல்லாம் சிந்தனை இருந்துச்சோ அந்த எந்த சிந்தனையுமே இருக்காது. அதான் இதுல பெரிய ஆச்சரியம். அதுதான் விடை தெரியாத வினாக்களில் இதுவும் ஒன்று என்று சொல்வதை போல, விடை தெரியாத வினோதமான வினாக்களில் இதுவும் ஒன்று. அத்துணை நேரம் என்னுடைய உள்ளத்தை குடைந்து கொண்டிருந்த, அத்தனை நேரம் என்னுடைய இதயத்தோடு இரண்டரை கலந்து கொண்டிருந்த, அத்தனை நேரம் என்னுடைய நரம்புகளோடு நனைந்து கொண்டிருந்த அந்த சிந்தனைகள் எல்லாம் எங்கே போனது, அந்த ஞாபகங்கள் எல்லாம் எங்கே போனது என்று சிந்திக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த சிந்தனை வரும்னா, தொழுது முடிச்ச உடனே திடீர்னு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோமே அது என்ன யோசனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? நமக்கு தொழுகையில் குழப்பங்களை உண்டு பண்ணுவான். ஷைத்தானுக்கு சகோதரர்களே பிடிக்காத இடம் இது. எந்த இடத்தில் ஷைத்தான் அவனுடைய வீரியமான விளைவுகளை உண்டு பண்ண முடியாதோ அங்கே வந்துதான் அவனுடைய வீரியமான விளைவுகளை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிப்பான். என்னதான் நாதூராம் கோட்சேக்களின் தலைநகரம் நாக்பூராக இருந்தாலும் அவர்கள் அதிகமாக வந்து ஆட்டம் போடுவது நாஞ்சில் நகரம் உள்ள தமிழ்நாடு தானே. அங்கதானே இவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறானுங்க, அங்கதானே இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறானுங்க, அங்கதானே இந்த மதமாச்சரியங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப அங்கே ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், அங்கே ஏதாவது செய்வோம். இதெல்லாம் சைத்தான்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்படிதானா? உண்மையிலேயே சைத்தானிய வேலை செய்பவர்கள் எவ்வளவு பேர் எங்கே இருக்கும் போது அங்கெல்லாம் போய் பெருசா வேலை காட்ட மாட்டான். அங்கதான் சைத்தான்கள் அதிகம் இருக்கிறானே, அங்கதான் ஆல்ரெடி நமக்கு அடிமை ஆயிட்டானே, அங்கதான் ஆல்ரெடி நம்மளை ஃபாலோ பண்றானே. இங்க உள்ளவன் தெரிஞ்சிடக்கூடாது, அங்க போய் தொழுதவனுடைய உள்ள மாறிடக்கூடாது, அங்க போய் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டவனுடைய இதயம் ஈரமாகி விடக்கூடாது, அங்க போய் அவனுக்கு ஒரு தர்ம சிந்தனை வந்துடக்கூடாது, அங்க போய் ஆஹா இவ்வளவு நாள் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம், இனிமேலாவது நம்ம நல்லா இருப்போம், இனிமேலாவது நம்ம ஒழுக்கமா இருப்போம் அப்படிங்கிற முடிவை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரர்களே, உடலில் ஒட்டி இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் சில பேர் சில விஷயத்திற்காக தியாகம் செய்வார்களே, அது போல சைத்தான் தியாகம் பண்ணுவான். எப்படி எவ்வளவு பெரிய வேலை பாப்பா? முதல்ல நீ உங்க தூக்கத்தில் இருக்கும் போது உங்களை தொழுகைக்கு எந்திக்கவே விட மாட்டான். அதான் அவனுடைய முதல் ஆயுதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதனை பற்றி கேட்கப்படுகிறது. நாம லைலத்தன் ஹத்தா அஸ்பஹ, அடுத்த நாள் காலை வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான், அவனை பற்றிய மார்க்க தீர்ப்பெண் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, அவன்தான் அவனுடைய 2 செவிகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கடித்தவன்கிறான். எல்லா இடத்திலும் நயமான நாகரீகமான வார்த்தைகளையே பயன்படுத்துகிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கடுமையான காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தியதிலிருந்தே கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. தொழாமல் தூங்குபவன் எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான ஒரு கட்டத்தில் இருக்கிறான். ஷைத்தான் அவனுடைய வேலையை சகோதரர்களே உறங்கும் நேரத்திலிருந்து ஆரம்பித்து விடுவான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தங்களுடைய அன்றாட அலுவல்களை எழுந்தவிந்தான் துவங்குவார்கள். ஆனா எழுவதற்கு முன்பு எழவே விடாமல் உறக்கத்தில் இருந்தே ஒருவன் நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அது ஷைத்தான் தான். அவனுக்கு என்ன கிடையாது, நம்மள மாதிரி 8 மணி நேரம் தான் டியூட்டி, வாரத்துல 1 நாள் ஆஃப் அல்லது வாரத்துல 2 நாள் ஆஃப் எதுவுமே கிடையாது. இயர்லி வெக்கேஷன் எதுவுமே கிடையாது, வின்டர் வெக்கேஷன் எதுவுமே கிடையாது. 24/7 7 தினங்களும் 24 மணி நேரமும் அவன் வேலையே இங்கேதான் சகோதரர்களே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உண்மையான முஸ்லிம்கள், இஸ்லாமிய தேட்டம் உள்ளவர்கள், உண்மையாலுமே அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமிய வேட்கை உள்ளவர்கள், தங்கள் ரத்தத்தில் மார்க்கத்தின் ரத்தம் தான் பாய்கிறது என்கிற எண்ண ஓட்டம் உள்ளவர்கள், அவனை எதிர்த்து முதல்ல போராடணும். என்னை நீ எழுப்பாம இருக்கிறியா, நான் எந்திரிச்சு காட்டுறேன். என்னையவாணி எழுப்பாம இருக்கிற, இங்க பாரு நான் உனக்கு எந்திரிச்சு காட்டுறேன். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்பதையும் தாண்டி அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு சவுக்குமணி அடிப்பதை போல, ஷைத்தானை சாட்டையால் அடிப்பதை போல, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், எல்லா தொழுகைக்கும் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்கிற வார்த்தைகள் தான். ஆனால் ஃபஜ்ர் என்று வரும்போது இந்த ஷைத்தானுடைய வேலைக்கு அல்லது இந்த ஷைத்தானுடைய வேட்கைக்கு, ஷைத்தானுடைய இந்த சதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போல, தூக்கத்தை விட தொழுகையே மேலானது, தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று அந்த கூப்பிடப்படக்கூடிய அந்த அழைப்பொலியை சகோதரர்களே அணைப்பொலியாக எடுத்துக்கொண்டு எந்திக்கணும். அப்படி எந்திரிச்சா தான் நம்ம ஷைத்தானுக்கு எதிராக இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, அடுத்து தொழுகைக்கு எந்திரிச்சாச்சு, விட்டுருவானா?
வர விட்டுருவானா நம்மள ஜமாத்துக்கு? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின் ஸலாஸத்தின் ஃபீ கரியா வலா பதுவின், எந்த ஒரு குக்கிராமத்திலேயோ அல்லது ஒரு ஓரமான ஒரு நகரப்புறத்திலேயோ கூட ஒரு 3 நபர்கள் இருந்தால் லா துகாமு ஃபீஹிமுஸ் ஸலா, அவர்களுக்கு இடையில் ஜமாத்தாக தொழுகை நடைபெறவில்லை என்றால் இல்லா கத் இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தான், அவர்கள் மீது ஷைத்தான் குடிகொண்டு விட்டான் என்ற அர்த்தம். ஒரு ஊர்ல ஆளே இல்ல, 3 பேர் தான், 3 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, உங்க 3 பேராவது நீங்க என்ன செஞ்சிருங்க, ஒன்னா வந்து ஜமாத்தா தொழுதுருங்க. அப்போ தொழுகைக்காக எழுந்திருப்பவர்களை கூட, தொழுகைக்காக வர நினைப்பவர்கள் கூட அடுத்த கட்டத்திற்கு வரவிடாமல் அவன் பார்த்துக் கொள்வான். இப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். எவ்வளவு தூரம் வேலை பார்க்கிறான் பாருங்க. எப்படி நம்ம தூங்கும் போதுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சவன் எந்திரிச்ச உடனே சும்மா இருக்கிறது இல்ல, அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு 1க்கு 4 ஸ்னூஸ் 4 ரிமைண்டர் என்னென்னவோ போட்டு அப்படி எந்திரிச்சாலே ஆன் டைமுக்கு போக விடவே மாட்டான் நம்மள. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஜமாத்திற்கு வராவிட்டால் இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தான், அவர்கள் மீது ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான் என்று. பஅலைக்கும் பில் ஜமாஅ, எனவே நீங்கள் ஜமாத்தோடு இருங்கள். ஃபைன்னமா யகுலு ذئبு அல் காசியா, ஓனாய் வேட்டையாடுவதெல்லாம் தனியாக அலையக்கூடிய ஆடுகளை தான் கவனமாக இருங்கள் அப்படின்னு தீனோட காரியத்தை வச்சு துனியாவுடைய காரியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முடிச்சு போட்டாங்க. சரி, படுத்து அப்படி இப்படின்னு சைத்தானோட சண்டை போட்டு ஒரு மாதிரியா சைத்தான ஜெயிச்சு அல்லான்ட்டு தொழுகைக்கு வந்து நின்னா நிக்க விட்டுருவானா? இங்க நிம்மதியா நம்முடைய கடமைகளை செய்ய விட்டுருவானா? அடுத்தவனுடைய சேட்டைகள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒரு விஷயத்தை பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு சிறுவனை பார்க்கிறார் அல்லது ஒரு நபரை பார்க்கிறார், அவர் தன்னுடைய கையிலே சில கற்களை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். தொழுகையில் இருக்கும்போது இது இன்னைக்கு சில பேர் அப்படியே செல்போனே அப்படியே ஆபரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சில பேர். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும். தொழுகையில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, எந்த சேட்டைகளையும் செய்யக்கூடாது. தொழுகைக்கு முன்னாடி நிற்கும் போது சகோதரர்களே, ராணுவ கட்டுப்பாட்டை விட 1000 மடங்கிற்கு மேல் உள்ள கட்டுக்கோப்போடு நம்ம நிக்கணும். அப்போ அந்த கல்லை வைத்து அவர் விளையாடி கொண்டே இருக்கும்போது தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவருக்கு உபதேசம் செய்றாங்க. எப்படி, நீ வந்து கற்களை வைத்து விளையாடி கொண்டிருக்காது அல்லது கற்களை அங்கும் இங்கும் அசைத்துக் கொண்டிருக்காது, நீ தொழுகையில் இருக்கும்போது மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களோ அதை நீ செய். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க. எப்படி, அதாவது இந்த சேட்டை பூரா அத்தஹியாத்துல இருக்கும்போது அவருக்கு நடக்குது. அத்தஹியாத்துல இருக்கும்போது என்ன செய்யறாரு, கல்லை வச்சு அப்படி உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கார். அப்போ அத்தஹியாத்து நேரத்திலே கூட எப்படி ஒரு மெழுகுபத்தி அது அணையும் போதுதான் ரொம்ப பிரகாசமாக எரியும் என்பார்களோ, அதுபோல தொழுகையின் கடைசி பகுதியாக இருக்கிற அத்தஹியாத் என்பது அது ஒரு லாஸ்ட், அதை லீஸ்ட் என்று நினைத்து விடக் கூடாது. எப்படி, அது கடைசியில தான் இருக்குது, ஆனா அதுக்காக அது சாதாரணமா தான் நீங்க நினைச்சிடக் கூடாது. அந்த அத்தஹியாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அமரும் போது என்ன செய்வார்கள், தங்கள் தொடையின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஃபவதா யதஹுல் யும்னா அலா ஃபக்திஹில் யும்னா, வலது தொடையின் மீது வலது கையையும் இடது தொடையின் மீது இடது கையை வச்சுட்டு அந்த வலது கையிலே இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரலை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை நோக்கி என்ன செய்வாங்க, இஷாரா செய்து அதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். கான்சென்ட்ரேஷன் மாறிடக்கூடாது, என்னுடைய கவனம் சிதறடிக்கப்பட்ட கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தின் நேரத்திலே செய்த அந்த செய்கையை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபருக்கு வந்து என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. ஏன்னா ஷைத்தான் நம்மள கவனத்தோடு இருக்க விட மாட்டான். அடுத்து என்ன செய்வான், அப்படியே நீங்கள் கவனத்தோடு தொழுவதற்காக நீங்கள் நிய்யத்தோடு உள்ளே வந்தாலும் இமாமோட உங்களை வந்து அவன் சிங்கா விட மாட்டான், இமாம் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ண விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி யக்ஃபத் வ யர்ஃப قبل الامام انما ناسيته بيد الشيطان, யார் ஒருவர் இமாம் ருக்கு செய்வதற்கு முன்போ, அதாவது இமாம் குனிவதற்கு முன்போ அல்லது இமாம் எழுவதற்கு முன்போ அவன் குனிந்து விடுகிறானோ எழுந்து விடுகிறானோ அவனுடைய முன்னெற்றி ரோமம் ஷைத்தானுடைய கையில் இருக்கிறது அப்படின்னாங்க. அப்படின்னா அவனை இயக்குவது ஷைத்தான், அவனை இயக்குறது யாரு, ஷைத்தான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இமாம முந்தக்கூடாது பிந்தக்கூடாது. அது மட்டும் தானா, அதோட விட்டுருவானா? சகோதரர்களே, தொழுகையில் நாம் நிற்கும் போது குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். நம்முடைய ஒது முறியாமலேயே ஒது முறிந்து விட்டது என்பன போன்ற குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் வெளிப்படையாக சொன்னார்கள், ஒது முடியவில்லை, அதாவது கன்ஃபார்மாக ஒது முடியவில்லை என்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் போது காற்று பிரிந்ததை போலவே உண்டான ஒரு கற்பனையை அல்லது ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உண்டு பண்ணினாலும் உடனே நீ ஷைத்தானுடைய அந்த எண்ணத்திற்கு கட்டுப்பட்டு முடிவெடுத்து விடாவே. சப்தம் வந்ததை நீ கேட்டாயா அல்லது அங்கே துர்வாடை வீசியதை உணர்ந்தாயா
உன்னுடைய செவியால் சத்தத்தை கேட்டாயா, மூக்கால் அந்த துருவாடையை உணர்ந்தாயா? இதெல்லாம் கேட்பதற்கு கொஞ்சம் அசூசியாக தெரியலாம். ஆனால் மார்க்க விஷயத்தில் சகோதரர்களே லெஜ்ஜையோ வெட்கமோ கிடையாது. அகிலத்தின் அருட்கொடை அண்டலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. எப்படி? தொழுகையின் போது உங்களை திசை திருப்புவதற்காக, உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்துவதற்காக உங்களுடைய ஒதுவிலேயே ஒருவன் சந்தேகத்தை கிளப்பினால், ஷைத்தான் சந்தேகத்தை கிளப்பினால் உடனே முடிவெடுத்துறாத. காதால் சத்தத்தை கேட்டாயா, மூக்கால் அந்த துருவாடையை உணர்ந்தாயா, அதுக்கு பிறகு நீ முடிவெடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் சகோதரர்களே, புனிதமான இடத்திலேயே ஷைத்தான் தன்னுடைய வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். அது மட்டுமா, தொழுகையில் எடுக்கும் போது சஃப்களை நேராக நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்துல் ஹலல், சஃப்களிலே நிற்கும் போது இடைவெளிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு இடைவெளியும் ஷைத்தானுக்கு கொடுக்கக்கூடிய இடைவெளி. ஆனா நம்ம ஊர்ல அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும், இங்க இருந்து சில சுண்ணாக்களை தெரிந்து கொண்டு சகோதரர்கள் சஃபிலே நெருக்கமாக நிற்கலாம் என்று பக்கத்தில் இருப்பவன் காலோடு 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 கால் வைத்து தோளோடு தோள் வைத்து நிற்கிறான். நிற்கும் போது தள்ளி தள்ளி போவான். எவனோட தள்ளக்கூடாதோ, எவனோட தள்ளி தள்ளி போகணுமோ அவனோட எல்லாம் வெட்டி ஒட்டி ஒட்டி போற சமுதாயம். எங்க நீ ஒட்டி ஒட்டி நிக்கணுமோ அங்க வெட்டி வெட்டி விட்டு தள்ளி போறதை பார்க்கலாம். இதனால என்ன ஆகும்? இந்த பக்கம் உள்ளவனையும் சமாளிக்கணும், அந்த பக்கம் உள்ளவனையும் சமாளிக்கணும் போது சாதாரணமா எவ்வளவு இடைவெளி நமக்கு வேணுமோ அந்த இடைவெளி இருந்து கேப் விட்டுரும். உடனே இதை யாராவது ஒரு போட்டோ பிடித்து இந்த வஹாபிகள் எப்படி நின்று தொழுகிறார்கள் பாருங்கள். அப்படி நிக்கிறது தப்பா சரியாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். நிக்கிறதுக்கு யார் காரணம்? அவருடைய கால்கள் இரண்டும் இப்படி விலகி நிற்பதற்கு யார் காரணம்? பக்கத்தில் இருக்கிற நீங்க ரெண்டு பேர் தான் பாய்மார்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகாக சொன்னார்கள், தொழுகையில் நீங்கள் நிற்கும் போது சஃப்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். ஏன்? நீ அந்த தொழுகையில வைக்கிற இடைவெளி ஷைத்தானுக்கு கொடுக்கிற கேப். படி சுப்ஹானல்லாஹ். தொழுகையின் ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை என்னென்ன பாகங்கள் எல்லாம் பகுதிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை இடங்களிலும் வந்து கூட உன்னை கெடுப்பான். கவனமாறு. அதனாலதான் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். அதனாலதான் தொழுகை இருப்பவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒளி கிடைக்கிறது. அதனாலதான் கலிமாவிற்கு பிறகு முதலாவது கடமை தொழுகை. அதனாலதான் தொழுபவர்கள் நல்லோர்களோடு சுஹதாக்களோடு இருக்கிறார்கள். அதனாலதான் தொழுபவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வெளியே போகிறார்கள். நீ என்ன சொல்லப்படணும் உங்களுக்கு? அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் வரப்போகிறது. அதில் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், எப்படி நோன்புனுடைய நோக்கமாக இருக்கிற இறையச்சத்தை பெற்று நோன்புனுடைய இலக்காக இருக்கிற ரையான் என்கிற சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், முதலில் நாம் சீராக வேண்டியது இந்த தொழுகை தான். இந்த தொழுகை என்பது சீசன் பறவை போலல்ல. ரமதானுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்ட ரமதான் முடிந்ததோடு அவைகள் அதனுடைய கூட்டுக்களுக்கு போவது போல் நாமும் வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்து விடாமல், தொழுகை என்பது அது என் உடலில் உயிர் ஒட்டி இருக்கும் வரை என்னோடு ஒட்டி இருக்க வேண்டிய கடமை. அப்படிப்பட்ட இந்த தொழுகையில் மிகப்பெரிய கவனத்தோடும் மிகப்பெரிய ஈடுபாட்டோடும் இருந்து அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறத்தக்க நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வஅன்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜுமாவினுடைய முதல் உரையில் தொழுகைக்கும் ஷைத்தானுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை, விரிவாக தெரிய வேண்டிய சில விஷயங்களை சுருக்கமாக அறிந்து கொண்டோம். அடுத்து இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த தொழுகை விஷயத்தில் ஷைத்தான் இவ்வளவு பெரிய ஒரு முஸ்தீபுகள் எடுத்து முயற்சிகள் செய்து தொழவிடாமல் தடுக்கிறான் என்றால், உங்களுக்கு தெரியும் ஷைத்தானுடைய வேலையே மனிதர்களை அருவருப்பான, அசிங்கமான, ஆபாசமான, மானக்கேடான காரியங்களில் தள்ளிவிடுவதுதான் ஷைத்தானுடைய வேலை. அப்படிதானே? ஷைத்தான் எதுல உலக அளவில் அவன் சக்சஸ் ஆகிறான், வெற்றி அடைகிறான்னா, யாரெல்லாம் மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களிலே போய் விழுந்து விடுகிறார்களோ அங்க ஷைத்தான் இந்த உலகத்தில் ஒரு கணிசமான சதவிகிதம் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம். சரியா? ஆனா குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், எப்படி? வஅகீமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகைதான் மானக்கேடான அருவருப்பான விஷயங்களிலிருந்து மனிதனை தடுக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு ஷைத்தான் ஏன் தொழுகையில் அவ்வளவு கவனமா இருக்கிறான்னு? ஏன்?
ஷைத்தானுடைய ஆசை நிறைவேற வேண்டும், ஷைத்தானுடைய லட்சியம் அடைய வேண்டும், ஷைத்தான் அவனுடைய இலக்கை அடைய வேண்டும். அப்ப இலக்கையும் ஆசையையும் அவனுடைய லட்சியத்தையும் தடுக்கின்ற இடத்தில் தொழுகை என்பது இருப்பதனால் அந்த தொழுகைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுவதற்கு சகலத்தையும் அவன் பயன்படுத்துகிறான். அப்போ ஒரு உண்மையான முஸ்லிம் தொழுகையில் சரியாகி விட்டானேயானால் நிச்சயம் அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய இன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அவன் சரியாகி விடுவான் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப நாள் முதல் அவர்கள் மரணிக்கின்ற கடைசி நாள் வரை இந்த சமூகத்திற்கு தொழுகையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல தொழுகையாளிகளாகவும் ஏனைய மார்க்கத்தின் எல்லா அம்சங்களையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல முஸ்லிம்களாகவும் உணர்வுள்ள முஸ்லிம்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இந்த ஜுமாவுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.